வெல்கம் டு Solidworks தமிழ். இந்த ஏர்க்ராஃப்ட் விங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேப்பர்ட் ஏர்க்ராஃப்ட் விங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதோட விங் ஷேப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேப்பர்ட் விங் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரூட் கார்டு வந்து டிப் கார்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரூட் கார்டு வந்து நான் 0.2 மீட்டர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி டைம் டேப்பர் ரேஷியோ வந்து 0.2 to 0.5 டிஃபர் ஆகும். இப்போது நம்ம கேஸுக்கு நம்ம வந்து 0.3 எடுத்துக்கலாம். அப்படின்னா 0.3 மல்டிப்ளைட் பை 0.2 0.06 வந்து நமக்கு சிடி டிப் கார்டு நமக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் 0.06 மீட்டர். ஓகே, இங்கேருந்து இங்கே வரைக்கும் b/2, தட் இஸ் half of wing span. இப்போ நம்ம விங் ஸ்பேன் வந்து 0.75 divided by 2, that is 0.375 மீட்டர். ஓகே, இது வந்து விங் ஷேப் அப்புறம் டேப்பர் ரேஷியோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே உள்ள ஆங்கிள் பார்க்கணும். இந்த ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இது தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த தீட்டா வந்து எவ்வளோ டிகிரிஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளது வந்து இன்னொரு இமேஜ் காமிக்கிறேன். இந்த ஆங்கிள் வந்து லீடிங் எட்ஜ் ஸ்வீப் ஆங்கிள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதோட ஃபார்முலா வந்து இது ஒரு க்ரீக் சிம்பிள், ஈக்குவல்ஸ் tan inverse C root minus C tip divided by B. அப்போது நம்ம இதை கால்குலேட் பண்ணணும்னா 0.2 minus 0.06 divided by 0.75. ஸோ கால்குலேட்டரில் நான் கால்குலேட் பண்ணுறேன். tan inverse of 0.2 minus 0.06 divided by 0.75. ஸோ ஆங்கிள் வந்து 10.57 degrees. ஓகே, இது வந்து ஸ்வீப் ஆங்கிள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாலிட்வொர்க்ஸில் போயிட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் விங் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோவில், ரெக்டாங்குலர் விங் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி நாக்கா ஏர்ஃபாயில் அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸல் டேட்டாவில் போட்டு நம்ம சாலிட்வொர்க்ஸில் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அது இந்த வீடியோவில் ஏன்னா நான் அதை ஷோ பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ இது உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நான் டைரெக்டாக அதை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ப்ரௌஸ். நான் ஆல்வேஸ் டிஎக்ஸ்டி ஃபைலில் தான் சேவ் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த எக்ஸல்லேருந்து டிஎக்ஸ்டி கன்வர்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, இப்போது நம்மளோட யூனிட் வந்து MKS அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போது மீட்டர் கிலோகிராம் செகண்ட். அப்போது நம்ம கார்டு லென்த் வந்து 1 மீட்டர் இருக்கும். இப்போ மில்லிமீட்டர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்ட்டு கார்டு லென்த் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோஆர்டினேட்ஸ் மேனிப்புலேட் பண்ணும்போது ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டு லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் கூட எக்ஸல் ஷீட்லேயே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டைரெக்டாக இம்போர்ட் பண்ணும்போது அந்த யூனிட் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். மீட்டரில் பண்ணுறீங்களா, சென்டிமீட்டரில் பண்ணுறீங்களா, மில்லிமீட்டரில் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இம்போர்ட் பண்ண ப்ராப்பராக வந்துடும். இன்னொரு மெத்தட் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இதை கன்வெர்ட் என்டிட்டிஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் எட்ஜ் இருக்கும். இந்த ஆன் எட்ஜ் வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். இப்போது இங்கே ஸ்கேல் என்டிட்டிஸ் இருக்குது. ஸ்கேல் என்டிட்டிஸ், இந்த என்டிட்டிஸ் வந்து நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸ்கேல் அபவுட் ஆரிஜின் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கணும். இப்போது நான் வந்து இதை 20% குறைக்கணும். ஸோ 0.2, ஆக்சுவலி 80% குறைக்கணும். ஸோ 1 minus 0.8 gives 0.2, ரைட்? ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே இதோடைய கார்டு லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது
பார்த்தீங்கன்னா 0.20 அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அகெயின் இந்த ஸ்கெட்சை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வரலாம். இந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது இந்த வீடியோவில் இல்லை, இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது டிப் கார்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, b/2 அப்படின்னா 0.375 மீட்டர்ஸ், ரைட்? அப்போது 0.375 மீட்டரில் இன்னொரு ஏர்ஃபாயில் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணணும் 0.375 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் ஆஸ் எ ரெஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ் 0.375. ஓகே, இந்த பிளேன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணலாம். அகெயின் கன்வெர்ட் என்டிட்டிஸில் இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அகெயின் ஸ்கேல் என்டிட்டிஸ், இந்த என்டிட்டியை ஸ்கேல் பண்ண போகிறேன். இப்போது ஸ்கேல் அபவுட் ஆரிஜின் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ நம்மளோட விங் வந்து ரூட் கார்டு 0.06, ரைட்? அப்போ நம்ம டைரெக்டாக 0.06 அப்படின்ட்டு கொடுத்துடலாம். ஓகே, என்டர். இப்போது இந்த பிளேனை நான் ஹைட் பண்ணிக்கிறேன், இந்த கர்வையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் விங்காக இருக்குது, கரெக்ட்? டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கீழே வந்தது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து கால்குலேட் பண்ண ஆங்கிள் வந்து 10.57 டிகிரிஸ். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ டாப் லைனில் ஒரு ஸ்கெட்ச், இந்த லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு இன்க்ளைன்ட் லைன்ஸ் கொடுங்க. அப்புறம் அதோட ஆங்கிள் வந்து 10.57 அப்படின்ட்டு இன்புட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அகெயின் இந்த ஸ்கெட்ச் வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ எப்படி கொண்டு போகலாம்? ஸ்கெட்ச் 3 வந்து ஸ்கெட்ச் 4க்கு கீழே மூவ் பிலோ ஸ்கெட்ச் 4 இது கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் 4 உங்களுக்கு ஆல்ரெடி இதோட ஒரு ப்ரீவியஸில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த லைனும் பியர்ஸ் பண்ணணும். பியர்ஸ் பண்ணோன்னு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும் லொக்கேஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக லொக்கேஷனில் கொண்டு போய் உட்காந்துருச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது எந்த இடத்துலையுமே மூவ் ஆகலை. ஒன்லி இந்த பாயிண்ட்லேருந்து அதோட ஆங்கிள் 10.57 டிகிரிஸ் ஆங்கிளில் மட்டும் போய் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது ஆஸ் யூஸ்வல் லாஃப்டட் பாஸ் பேஸ், இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆனது ஒரு ஷேப் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஓகே விங் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நினைக்கலாம். பட் நம்ம வந்து இவாலுவேட் பண்ணி இதோட கர்வேச்சர் பார்க்கணும். ஜீப்ரா ஸ்ட்ரைப்ஸில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் இதோட கர்வேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்குது, கரெக்ட்? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸாக இருக்குது. இது எதனால் இது வரும் அப்படின்னா ஓகே இது ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல க்ரீன் கலர், இதை வந்து ஒரு பாயிண்டில் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணணும். இப்படி லொக்கேட் பண்ணும்போது இதோட கர்வேச்சர் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகிடும். இப்போ ஜீப்ரா ஸ்ட்ரைப்ஸ் நீங்கள் போடும்போது இதோடைய கர்வேச்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இதோட கர்வேச்சர் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்மூத்தராக இருந்திருக்கும் இதில். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் விங் வந்து நம்ம இந்த ஃபோட்டோவோட மேட்ச் ஆகுது, கரெக்டாக?
0.2 மீட்டர், 0.06 மீட்டர். டேப்பர் ரேஷியோ வந்து 0.3. ஸ்வீப் ஆங்கிள் வந்து 10.57 degrees. இதில் பார்க்கும்போது இது வந்து B/2. அப்போது நம்ம வந்து இது ஃபுல் விங் நமக்கு வேணும் அப்படின்னா மிரர் பண்ணிக்கலாம். மிரர் வந்து நீங்கள் இதர் ஃப்ரண்ட் பிளேன் வந்து இங்கே ஆரஞ்ச் கலரில் விங்கோட ரூட் கார்டு பக்கத்தில் ஷோ ஆகுது. நீங்கள் ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீச்சர்ஸ் டு மிரர் இந்த லாஃப்டட் பார்ட் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரீபில்ட் எரர் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் பாடியாக இருக்குது, வேறு கனெக்டட் பாடியாக இல்லை, எது கூடயுமே கனெக்டடாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடிஸ் டு மிரரில் போயிட்டு பாடிஸ் டு மிரர் இந்த லாஃப்டட் பாடியை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இது ஒரு மிரர் பேட்டர்னாக ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். இப்போது இது சிங்கிள் பாடியாக இருக்கா இல்லை 2 பாடியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2ஆக செலக்ட் ஆகுது. கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மர்ஜ் சாலிட் நிட்ஸ். ஓகே, மர்ஜ் சாலிட்ஸில் தான் இருக்குது ஆக்சுவலி இது. ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து ஒரு சிங்கிள் பாடியாக தான் ஆக்சுவலி வருது. இல்லைனா இந்த இடத்துல கம்பைன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மர்ஜ் சாலிட் இல்லை அப்படின்னா இப்போ கம்பைன் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கம்பைனில் வந்து நீங்கள் இந்த பாடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிள் பாடியாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அக்செப்ட் ஆகிடும். இன்னொரு ஆப்ஷன் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரண்ட் பிளேன் இதை நீங்கள் கிளியர் செக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபேஸே நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா இதுதான் சிமெட்ரி ஃபேஸ். ஸோ இதை கூட நீங்கள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து மிரர் ஆப்ஷன் டைரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் இந்த கம்பைன் டூல் வந்து நான் யூஸ் பண்ண விரும்பலை. ஒன்லி இதிலேருந்து நான் மர்ஜ் சாலிட்ஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து கம்பைன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு கம்பைன் ஆப்ஷன் ஷோ ஆகாது. இது வந்து ஒரு டேப்பர்ட் விங் அப்படின்றது நம்ம டிசைன் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது காமெண்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். தேங்க்யூ.